என்ன பாய் என்ன இங்கே என்னத்தை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்க, அப்படி தானே? நான் தேட மாட்டேன். கரெக்டாக எங்கள் அம்மா வச்ச இடத்த கரெக்டாக நான் கண்டுபிடிச்சி போயிடுவேன். ஏன்னா என் வீட்டிலேருந்து 200 மீட்டர் தான் பள்ளிவாசல். எப்போ வேணாலும் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா அதுக்கு மேலே வேற ஒரு பாடி வந்துடும். இது என்னத்தை ஒத்து பார்க்குறேன்னு தெரியுமா? இதெல்லாம் புதுசு. எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு துணையாக எல்லாரும் உள்ள, புரியுதா? இதெல்லாம் எதுக்கு தெரியுமா அதை போட்டிருக்கேன்? எனக்கு பிரச்சனை கிடையாது. எப்போ போனாலும் நம்பி பார்த்துருவேன். தேட மாட்டேன், அலைய மாட்டேன். 85 வயசு வரை வச்சுருக்கேன் வீட்டில், புரியுதா? இப்போ வந்து வீட்டில் தாய் இருப்பாங்க, எத்தனையோ பேர் கவனிச்சிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ அந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டு வந்திருப்பீங்க தெரியுமா? அந்த தாய் அங்கே என்ன பண்ணிச்சு? ஏன்னா நீங்கள் மாதம் காசு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. தாய்க்கு விலை பேசியாச்சு. தாயை கொண்டு எங்கேயோ கொண்டு கோயில்லையோ தர்காலையோ அங்கேயும் இங்கேயோ ரோட்டில் விட்டவன் இருக்கான் தெரியுமா? இருக்கான்ல, அவன் தேடணும். தேடுவான், தேட வைப்பான். மேலே இருக்கிறவன் தேட வைப்பான். பிச்சைக்காரனோட மோசமாக வைப்பான், புரியுதா? தாய் இருக்கிறவர் தான் உனக்கு சோறு, புரிஞ்சுதா? தாய் போன பிறகு தாரம் வந்துருச்சு. இந்த தாரம் போன பிறகு தான் உனக்கு அந்த தாயினுடைய அருமையும் தெரியும், இந்த தாரத்தினுடைய அருமையும் தெரியும், புரியுதா? வரேன், கேளுங்க. இந்த அடுத்த வீடியோ ஒன்று பாருங்க. கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா? இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அம்மா வாங்க, ஊருக்கு போலாம். நைட்டு செங்கல்பட்டுக்கு போலாம் வாங்க. சிறியது காலையில் தினமும் செங்கல்பட்டு போலாமா? தேவதை அம்மா. செங்கல்பட்டு போலாமா அம்மா? எல்லா குட்டி அம்மா, குட்டி அம்மா. பாத்தியலா? என்ன பாத்திய? தாயை கொண்டு எங்கேயோ விட்டுட்டு வந்தவங்களுக்கு அழுகு வராது. 2 நாளைக்கு முன்னாடி என் மருமக பிள்ளைகளை வச்சு ஒரு வீடியோ போட்டேன். அந்த குழந்தை யோசனை வந்துருச்சு எனக்கு, புரியுதா? உங்களுக்கு தெரியாது, தாயின் கால் அடியில் தான் சொர்க்கம் இருக்குன்னாங்க. அதை இறந்து போகிற வரைக்கும் நீ எவ்வளோக்குள்ளே பாதுகாக்கிறியோ அப்போ தான் நீனும் சொர்க்கம் செல்ல முடியும். உனக்கு வராது கண்ணீர், எங்கேருந்து வரும்? அது யாரோ ஒரு தாய் தானே. குழந்தைய பார்த்தியெல்லாம் இல்லையா நீங்கள்? என்னாலே தாங்க முடியல. ஏன் தெரியுமா? என் தாய்க்காக அன்னைக்கு அழுவுனேன். இதை பார்த்த உடனே என்ன வாழ்க்கை, என்ன வண்டி, என்னத்தை சொல்றது? போங்க.